பெருமாள் கருப்பு தான், ஹிருதயத்துல மகாலட்சுமி ஹிரண்யவர்ணாம்னு இருக்கா இல்லையா, அதனால அவளுடைய காந்தியில அவரும் ஹிரண்ய புருஷனா தெரிகிறார். அர்த்தம் புரிஞ்சுடுத்தா? இப்போ ஹிரண்யவர்ணாம், அப்பேற்பட்ட அந்த தாயார் ஹிரண்யவர்ணாம். இதுக்கு ரொம்ப அழகா ஒரு ஸ்லோகம் லக்ஷ்மி சஹஸ்ரத்திலேருந்து சொல்ல போறேன். லக்ஷ்மி சஹஸ்ரம் யார் எழுதியிருக்கா? வெங்கடாத்வரி கவி. வெரி குட். அந்த வெங்கடாத்வரி கவிங்கிறவர் எழுதின லக்ஷ்மி சஹஸ்ரத்துல ஒரு ஸ்லோகம், எஸ்தே ரூபம் உபாஸ்தே சுபம் பிரபன்னம் ஸ்ரீயம் ஹரித்ராஜாம் தத்க்ரதூனயே ச வஹேத் அமுத்திர ஜனனி ஸ்ரீயம் ஹரித்ராஜாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். என்னன்னா தத்க்ரது நயேன அப்படின்னாரு. தத்க்ரது நியாயம்னு ஒன்று உண்டு, ஞாபகம் வச்சுங்கோ. இது என்ன சார் நிறைய ஞாபகம் வச்சுக்க சொல்றீங்களே அப்படின்னா, இதெல்லாம் எதையாவது அமுக்கியம்னு விட்டுடாதீங்கிறதுக்காக. தத்க்ரது நியாயம்னா என்னன்னா, எதை நம்ம நினைக்கிறோமோ, அதுவும் முக்கியமா சரீரத்தை விட்டு ஆத்மா பிரிகிற சமயத்துல எதை நினைக்கிறோமோ, அந்த ஆத்மா பிரிஞ்ச பிறகு அந்த ஆத்மா சூக்ஷ்ம சரீரம் தரிச்சுண்டு அதுவாவே ஆயிடும். இதுக்கு ரொம்ப சுலபமான திருஷ்டாந்தம் என்னன்னா, ஜடபரதருடைய சரித்திரத்துல அவர் மானையே நினைச்சுட்டு இருந்தார். தபோசக்தியோடு கர்மயோகம் ஞான யோகத்தோடு கூடியவர். ஒரு கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய பெண்மான் தான் அந்த குழந்தையை விட்டு விட்டு சென்றவுடன் அந்த குட்டி மானை வளர்த்தெடுத்தவர் இவர். மானுக்கு எல்லா விதமான சுஷ்ரூஷை செய்து கொண்டு வந்தார். இவர் சரீரத்தை விட்டு ஆத்மா பிரியும் போது மான் 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 நினைச்சுட்டு விட்டார், மானாவே போயிட்டார். இப்ப மானா போன பிறகு அவருடைய அட்வான்டேஜ் என்னன்னா, அவருக்கு கிடைச்ச பாக்கியம் போன ஜென்ம வாசனா வந்துருத்து. அதனால இவருக்கு போன ஜென்மத்துல நம்ம பக்தி யோகம் ஆரம்பிச்சோங்கிற ஞானம் இருந்தது. அதனால இவர் பின்னாடி சென்றார், மறுபடியும் பரதராக பிறந்தார், ஜடபரதரானார், ரகுகுண மகாராஜாக்கு உபதேசம் பண்ணார். பாகவத நீங்கள்லாம் கேட்டிருக்கேள், உங்களுக்கு தெரியாதது இல்லை. அப்பேற்பட்ட தத்கிருத்து நியாயம், எதுவை நினைக்கிறோமோ அதுவாவே ஆயிடுவோம். ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்லியிருக்காரு, அர்ஜுனா பக்தி யோகத்தை பாரு, நீ எதை நினைக்கிறையோ அதுவாவே ஆயிடுவே. அர்ஜுனுக்கு ஒரே பயம். யோசிச்சு பாருங்களேன், எல்லாரும் க்ஷேமமா நல்ல ஆரோக்கியத்தோடு நானும் இருக்க வேண்டும், நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும், நீங்களாம நன்னா இருக்கணும்னு உங்க பெரியவாள்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும். இப்ப தப்பி தவறி இன்சூரன்ஸ் வருஷா வருஷம் கட்டுறோம், ஏதாவது வேலை கொடுக்க வேண்டாமா? இல்ல எவ்வளவு பிரீமியம் அதுல கட்டுறோம். அதனால அவர் என்ன பண்றாரு, இவ்வளவு கவரேஜ் 5 லட்சம் இருக்குன்னா அவருக்கு 5 லட்சத்தையும் யூஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஹாஸ்பிட்டலுக்கு போறார். ஹாஸ்பிட்டல் போன உடனே அவருக்கு எல்லா பக்கமும் டியூப் இதெல்லாம் ஃபிட் பண்ணி கரெக்டாக அந்த வைட்டல்ஸ்லாம் போட்டு எல்லாம் அங்கங்கே அப்படி ஹிரண்ய உதாத்தம் ஸ்வரித்தம் தீர்க்க ஸ்வரித்தம்லாம் அப்படியே அந்த இசிஜியில் ஓடிட்டு இருக்கு. எல்லா ரிப்போர்ட்ஸும் வந்துட்டு இருக்கு. வைட்டல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நர்ஸ் பார்க்குறான். இப்போ நர்ஸ் பார்க்கும்போது ஆத்மா பிரிய போகுதுன்னு வச்சுக்கோ. நர்ஸ் பார்த்துட்டு இருக்கா, இவர் நர்ஸையே பார்த்துட்டு இருக்கார். இப்போ இப்போ மனசுக்குள்ள நர்ஸ் தானே ஞாபகம் இருக்கும். இப்போ ஒருத்தரை பார்க்குறோன்னா அவள் தான் ஞாபகத்துக்கு. இப்போ அவளுடைய தொழில் நர்ஸ் அப்படிங்கிற தொழில் ஞாபகத்துக்கு வருது. அடுத்த ஜென்மத்தில் என்னவா அவர்? நர்ஸாக தான் அவர். எங்கே பிறப்பார்? கேரளாவா? என்னது? அதனால எதுவா பிறக்கிறோமோ, எதை நினைக்கிறோமோ, இல்லை ஒரு சும்மா லைட்டர் வெயின்ல சொல்றது. நீங்க அப்படியே சீரியஸா ஹவுடே சண்டைக்கே பாதி பேர் வந்துருவா. எதுவா நினைக்கிறோமோ அதுவாவே ஆயிடுவோமா? இது தத்கிருத்து நியாயம்னு பேர். இவர் எடுக்கிறார் தத்கிருத்து நயேன சவஹத். இப்ப மகாலட்சுமியே நினைச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. மகாலட்சுமி எப்படி இருக்கா? கோல்டு கலர்ல ஹிரண்யவர்ணாம்னு இருக்கா. வைகுண்டத்துக்கு பரம பதிச்ச உடனே, மோட்சம் கிடைச்ச உடனே நம்மளும் பெருமாள் மாதிரியே ஆயிடுவோம். அதுக்கு சாரூபியம்னு பேர். ஞாபகம் வச்சுக்கோ. வைகுண்டத்துக்கு போனா நமக்கும் 4 கை இருக்கும். இங்க சங்கு சக்கரம்லாம் இப்படி மோட்டார் வச்சே வைக்க வேண்டாம், அதுவே சக்கரம் சுத்தும். இங்க சங்கு இருக்கும், நமக்கும் 4 கை இருக்கும். பெருமாள் மாதிரியே ஆயிடுவோம். பெருமாள் ஹிரண்ய புருஷனா இருக்காரா? அப்போ தாயார் ஹிரண்யவர்ணாம்னு இருக்காளா? அவளையே நினைச்சுன்னு இந்த ஆத்மா சரீரத்தை விட்டு பிரிஞ்சுதானே மோட்சம் கிடைச்சிடும், அவரை மாதிரியா ஆயிடும் அப்படின்னு இவர் சொல்றார். அதனால அப்பேற்பட்ட ஹிரண்யவர்ணாம். இதுல என்ன தெரியுது? முதல் ரிக்கு மந்திரமே இன்னும் தாண்டலேன்னு தெரியுது இல்லையா? ஜாதவேதோம ஆவஹா அக்னியே பரமாத்மாவே மகாலட்சுமியை என்கிட்ட குடு. மகாலட்சுமி எப்படி இருக்கணும்? ஹிரண்யவர்ணாம். சரி, அடுத்த வார்த்தை ஹரிணி அப்படின்னு இருக்கு. ஹரிணின்னா யாரு? நன்னா பாடுறா சார். ஹரிணி அப்படின்னா இதுக்கு 2 அர்த்தங்கள் சொல்றா. ஹரிம் நயதி இதி ஹரிணி. ஹரிம் ஹரியான பகவானை, நயதி
அவருக்கு வழிகாட்டுதல் செய்பவள், அவனுக்கு வழிகாட்டியாக இருந்து நடத்தி வைப்பவள். ஏன் சார் பெருமாளுக்கு நடக்க தெரியாதன்னா அவர் தண்டனைனே உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி? அதனால அவ புருஷகார பூதையாக இருந்து பெருமாளுக்கு வழிகாட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி எங்கேயாவது பண்ணியிருக்காளான்னு கேட்டா, ஸ்ரீமத் ராமாயணத்தின் அயோத்தியா காண்டத்துல ராமர் போய் சொல்றார், சீதையே அம்மா அப்பா என்னை காட்டுக்கு போன்னு சொல்லியிருக்கா, நான் போயிட்டு வந்துடுறேன், 14 வருஷம் கழிச்சு பார்க்கலாமா, வைதேகி காத்திருந்தாள் என்று காத்திருப்பியா நீ? அவ சொல்லிட்டா, இல்ல எங்க சின்ன வயசுல, இதெல்லாம் ராமாயணத்துல வருதுன்னு ஏதோ கதை சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஸ்ரீமத் ராமாயணத்துல வால்மீகி ராமாயணத்துல சீதை சொல்றா, இல்ல ராமா, எங்க ஆத்துல நான் சின்ன வயசுல இருக்கும் போது எங்க ஆத்துக்கு ஒருத்தர் ஜோசியம் சொல்ல வருவர். அவர் சொல்லியிருக்கார், ஜனகா உன் பொண்ணு ரொம்ப சுகமாக இருப்பள், ஆனா ஒன்னு காட்டுல பல வருஷம் இருப்பான்னு சொல்லிவிட்டா. எங்க அப்பா கொஞ்சம் கவலைப்பட்டார். நான் அதை ரொம்ப லைட்டா எடுத்துட்டேனாமா, அன்னைக்கு பேக் பண்ணி வச்சேன். முன்னெல்லாம் வெளிநாட்டுக்கு போறான்னு வச்சுக்கோ, அந்த பெட்டியில என்ன பண்ணிடுவான்னா பெரிய ஷீட்ல பேரா எழுதி வைப்பா. இந்த ஊருக்கு போறோம், அந்த பெட்டியெல்லாம் பார்த்தாலே அந்த பெட்டியை விட பெருசா அந்த பேர் தான் இருக்கும். அப்புறம் அந்த ட்ரெண்ட் போயிடுது. அந்த ட்ரெண்ட் போனோம்னா ரிப்பன் கட்ட ஆரம்பிச்சா. ரிப்பன் எல்லாம் கட்டி நம்ம போற இடத்துல எப்படி ஆகும்னா இன்னொருத்தரும் அதே ரிப்பன் எடுத்துட்டு வந்திருப்பார். அதனால இந்த பேர் போடுற மாதிரி சீதை போட்டு வச்சுட்டா, தண்டகாரண்யம் கிராஸ் ஸ்ட்ரீட், தண்டகாரண்யம் மெயின் ரோட், தண்டகாரண்யம் தண்டகா அப்படின்னு போட்டு அட்ரஸ் எழுதி வச்சுட்டா. அதனால ராமா நான் உன்னோட கூட வருவேன். அப்ப ராமர் எவ்வளவோ ஸ்லோகங்கள்ல சொல்லி பார்த்தார், வர வேண்டாம் சீதையே, போற வழியிலெல்லாம் முள்ளுண்டு, உங்கால சௌகுமாரியமான திருவடியில் அந்த முள்ளு குத்தி விட்டால் உன்னால தாங்க முடியுமோ, வேண்டாம் சீதையே வராதேனா. ஓஹோ முள் இருக்கு நீ கவலைப்படுறியா ராமா, உனக்கு முன்னாடி நான் நடந்து முள்ளையெல்லாம் எடுத்து முள்ளில்லாத பாதையை உனக்கு ஆக்குவேன், கவலைப்படாதே. ஹரிம் நயதீதி ஹரிணி, முன்னாடி நடந்து ஹரிக்கு வழி காண்பிப்பவள் ஹரிணி. யாச்சா இன்னொரு அர்த்தம் சொல்றார், ஹரிணா நீயதே ஹரிணி. அப்படின்னா நீங்க ராமாயணம் பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு ஞாபகம் வரும்? ராமர் முன்னாடி நடக்கிறார், சீதை நடுவில் நடக்கிறா, லக்ஷ்மணன் இளைய பெருமாள் இளங்கோ பின்னாடி நடக்கிறார். அப்படின்னா ராமர் முன்னாடி நடக்க செய்தே சீதைக்கு முன்னாடி தானே போறார். அயோத்தியா காண்டத்துல சீதை என்ன சொன்னா, உனக்கு முன்னாடி நான் நடந்து முள்ள எடுத்து வச்சுருவேனா. ஆனா ராமர் அப்படிலாம் எடுத்து விடுவாரா? அவர் முன்னாடி நடந்து அவளுக்கு வழிகாட்டியா இருப்பார். அதனால ஹரிணா நீயதே ஹரிணி, எவள் ஒருவள் ஹரியினால் முன்னாடி நடத்தி வைக்கப்பட்டு நடப்பவளோ அவளுக்கு ஹரிணின்னு பேரு. எவள் ஒருவள் ஹரிக்கு முன்னாடி நடக்கிறாளோ ஹரின்னு பேரு. எவள் ஒருவள் ஹரியால் முன்னாடி நடத்தி வைக்கப்பட்டவரோ அவளுக்கும் ஹரிணின்னு பேர். ரெண்டுத்துக்கும் திருஷ்டாந்தம் இருக்கா? ராமாயணத்துல நான் முன்னாடி நடப்பேன்னா ஹரிணி, ராமர் சீதைக்கு முன்னாடி நடந்தார் அதனால ஹரிணி. ரெண்டு அர்த்தம் எடுத்தா ஹரிணி. அடுத்தது ஹரிணின்னா என்ன அர்த்தம்னார், சர்வ பாப ஹரணசீலாம், எவள் ஒருவள் எல்லா பாவங்களையும் செய்தவளாக இருப்பினும் அந்த பக்தர்களின் பாபத்தை அழகாக எடுப்பவள். ஏன் சார் பாவத்தை எடுக்கிறது என்ன சார் ஒரு அழகு? ஆனா கஷ்டமே உங்களுக்கு கொடுக்க மாட்டா. திருடுவது கூட அழகா திருடணும். அந்த மாதிரி தாயார் தான் நமக்கு கஷ்டம் கொடுத்துட்டும் நம்ம பாபத்தை எடுக்க மாட்டா. அவ நம்ம செய்த பாவங்களை நம்ம கிட்டேந்து திருடுறதே நமக்கு தெரியாதான். அதனால சர்வ பாப ஹரணசீலாம், சர்வலக்ஷண பாப ஹரணசீலாம், எல்லா விதமான பாவங்களையும் ஒழிக்க வல்லவள். அடுத்தது பகவன் நிகிரக ஏவ பாபகா. அடுத்தது பாவம்னா என்னன்னு கேட்டார். பாவம்னா என்ன? நம்ம செய்த பாவங்கள். இன்னொன்னும் பகவன் நிகிரக, பெருமாளுக்கு பிடிக்காததை செய்யறதே பாவம் விட்டார். அந்த பாவத்தை சமாதானப்படுத்துபவள் எப்படின்னு ஒரு வியாக்கியாதா சொன்னார், அவனை அழகாலே திருத்தும், இவனை அருளாலே திருத்தும்னர். அதாவது பெருமாள் கிட்ட போய் சொல்லணுமா, இந்த பக்தனை மன்னிச்சு விட்டுரு. ஆனா பெருமாள் எதையாவது பார்த்தால் தானே அவர் மன்னிச்சு விடுவார். தாயார் தன் அழக காமிப்பலாம் பெருமாளுக்கு. அதை பார்த்த உடனே நீ இவ்வளவு அழக காண்பிக்கிறிய, அதனால அவன் பாவத்தை மன்னிக்கிறேன். இப்ப நம்மளும் க்ஷமாபணம் கேட்கணும். செய்த பாவத்துக்கு பிராயஷ்சித்தை நம்ம பெருமாள் கிட்ட வாய் திறந்து கேட்கணும். வாய் திறந்து கேட்கறதுக்கு நம்ம மனசு மாறணும். மனசு மாறுறதுக்கு அனுகிரகம் வேணும். அதனால தாயார் தன்னுடைய அனுகிரகத்தால நம்ம கட்டாட்சிப்பள், மனசு மாறிடும். பெருமாள் கிட்ட வாய் திறந்து மன்னிச்சுடுன்னு கேட்டுவோம். அதே சமயத்துல தாயார் அழக பெருமாள் கிட்ட காமிச்சுடுறா. பெருமாள் உடனே நான் இவனை மன்னிச்சு ஏத்துக்கிறேன்றார். அவனை அழகாலே திருத்தும், இவனை அருளாலே திருத்தும் அப்படின்னார். அதனால அப்பேற்பட்ட பகவன் நிகிரக ஏவ பாபகா ஸ்ரீஹி தத் அனுகிரகம் ஆவஹதி ததா நிகிரகே நஷ்டா ஏவ அதஹா ஹரணசீலா. ஆச்சா, அதனால பாவத்தை ஒழிக்க வல்லவள் ஹரிணி. ஹரிணின்னா இன்னொரு அர்த்தம் என்னன்னர், பெண் மான், அதுக்கு ஹரிணின்னு பேர்.
பெண்மானுக்கு ஹரிணின்னு பேர். கிருஷ்ண மிருகி சொல்லிட்டு இது எப்படி அர்த்தம் சாதிக்கலான்னார். மறுபடியும் லக்ஷ்மி சகஸ்ரத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை நான் சாதிக்க போறேன். ஷரண்ய பூதாம் ஸ்ருதிமிந்திரேயாம் ஹிரண்யவர்ணாம் ஹரிணீமபாணி சாதிவ்ய சிம்ஹஸ்ய ஹிரண்ய பேத்து நிஷங்கம் அங்கே ரமசே கதம் துவம் அப்படின்னு இந்த இடத்த வியாக்கியாத்தா எடுக்கிறார். என்னன்னா மகாலட்சுமி ஹரிணியா இருக்கா, அது எப்படி தெரியுதுன்னார். சிம்ஹம், ஒரு சாதாரண லயன், இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் கன்சியூமிங் த மீட் ஆஃப் அ டியர். அதுவும் பெண்மானுடைய மாம்சம் அவ்வளோ நன்னா இருக்குமா? சாப்பிட்டுருக்கேளா சார் அப்படின்னா எல்லாம் சொல்றது தான், சாட்டு தான் சொல்லணும்னு அர்த்தம் உண்டா? இப்போ பல பேர் உபன்யாசமே கேட்டுக்க மாட்டா. அவர் எப்படி உபன்யாசம் நன்னா சொல்லுவார், ஏன்னா பக்கத்தில் இருக்கவா சொல்லியிருப்பா இல்லையா? எல்லாம் ஒரு ஃபீட்பேக்கில் தான் போகிறது. இப்போ ரெவ்யூ, இப்போ டாக்டர் கிட்ட ஏதாவது போனோம்னா நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராக்டோவில் போய் உடனே பார்க்குறோம் இவருக்கு ரெவ்யூ எவ்வளோ இருக்குது. 5 ஸ்டார் இருக்குது, 4.9. ஓலா டிரைவர்லாம் சொல்லுவார், சார் எனக்கு 4.9 ஸ்டார் இருக்குது சார், என்கிட்ட நீங்கள் வந்து ஓலா மணி கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிறார் அவர். 4.9 ஸ்டார் இருக்கு, நான் கேஷ் தான் வாங்குவேன் அப்படிங்கிறார் அவர். அந்த மாதிரி ஒரு ரெவ்யூ கொடுக்குற மாதிரி இந்த இடத்துல இருக்கு. சிம்மத்துக்கு மானினுடைய மாம்சம் ரொம்ப பிடிக்கும். மானினுடைய மாம்சத்துக்கு வெனிசன்னு பேர். அந்த மானினுடைய மாம்சம் சிம்மத்துக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஷார்ட்ரோம் மானே. அப்ப மான் என்ன பண்ணுமா, சிம்மத்தை பார்த்தா பயந்து ஓடும். பொதுவா இருக்கக்கூடிய ஹரிணி, ஹரிணினா பெண்மான்னு சொல்லிட்டேன், ஹரிணி ஆண் சிம்மமாக இருக்கக்கூடிய சிம்மத்தை பார்த்தால் பயந்து ஓடும். ஆனா வியாக்கியாதா சொல்றார், நான் பார்க்கறதா ரொம்ப ஆச்சரியமா இருக்கே, நரசிம்மரோட மடியில ஹரிணி உக்காந்துட்டு இருக்காளே. சிம்மத்துக்கிட்டேந்து ஹரிணி பயந்து ஓடும், ஆனா இந்த சிம்மத்து மடியில ஹரிணி ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கே அப்படிங்கிறார். சரண்ய பூதாம் ஸ்ருதிரிந்திரேயாம் ஹிரண்ய வர்ணாம் ஹரிணீம பாணித். ஹிரண்ய வர்ணாம் ஸ்ரீ சுக்தம், ஹரிணீம பாணித் ஸ்ரீ சுக்தம், ஹிரண்ய வர்ணாம் ஹரிணீம், அப்படியே வேத வாக்கியத்தை எடுத்திருக்கார். சா திவ்ய சிம்ஹஸ்ய, அழகான சிம்மத்தின் மடியில் ஹிரண்ய பேத்துஹு நிஷங்கம் அங்கே ரமசே கதம் துவம், எவ்வளவு அழகா ரெண்டு மடியில போய் உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிறார். அதனால ஹரிணி அப்படின்னு இருக்கா. இந்த ஹரிணிங்கிற சப்தம் ரொம்ப முக்கியம் சம்ஸ்கிருத வியாக்கரணத்துல. ஹரிபத்னி ஹரிணி, ஹரியோட மிஸ்ஸஸ் ஹரிணி ஆச்சா. அந்த ஹரிணி உடைய சப்தம் ஹரிங்கிற வார்த்தையிலேன்னு வருது. ஹரினா என்ன தெரியுமோ, சிம்மம்னு அர்த்தம். ஹரினாலும் சிம்மம்னு அர்த்தம். ஹரினா ஹரிர் ஹரதி பாபானி, எவன் ஒருவன் பாப்பங்களை திருடுவனோ அவனுக்கும் ஹரின்னு பேரு. சிம்மத்துக்கும் ஹரின்னு பேரு, குரங்குக்கும் ஹரின்னு பேரு. பெருமாள் அழகிய சிம்மமா வந்த உடனேதான் ஸ்ரீமதி கல்யாணத்துல ஸ்ரீமதி விவாகம்னு நடக்கும். லிங்க புராணத்துல சிவ புராணத்துல சொல்லியிருக்கா. அப்போ நாரதர் போய் கேட்பார் பெருமாள் கிட்ட, என்ன ஹரியா மாத்திடும்பர். அவர் நினைச்சுன்னு கேட்டது சிம்மமா மாத்திடுவார்னு. அந்த சுயம்பரத்துக்கு போனோன்னு தான் தெரியும் இவருக்கு குரங்கு முகம் இருக்கும்னு. ஹரினா குரங்கும்னு அர்த்தம் உண்டு. ஹரி புங்கவ அப்படின்னு வருது தானே. ஹரியான கூட்டம், குரங்கு கூட்டத்துக்கு தலைவன் அர்த்தம். ஹரினா சிம்மம்னு அர்த்தம். அந்தியம் போதில் அறிவுருவாகி அரியை அழித்தவனைன்னு ஆழ்வார் பாடியிருக்காரா, நிசிம்மாவதாரம் எடுத்தவனேன்னு பாடியிருக்கார். அதனால ஹரிணினா பெண்மான், அந்த ஹரிணிக்குள்ள இருக்கக்கூடிய ஹரி சிம்மம். அப்படின்னா பெண்மானான ஹரிணிக்கு அடங்கிய, மகாலட்சுமிக்கு அடங்கியவர் தான் ஹரி அப்படின்னு இன்னொரு அர்த்தம் வருதா? யோசிச்சு பாருங்க, இது இன்னொரு அர்த்தம் வரும். அப்பேற்பட்ட ஹரிணி. இப்ப ஹரி பத்னி ஹரிணின்னு இருக்கா, ஹரி பத்னி ஹரிணி அப்படின்னு இருக்கா. பதிக்கு அப்படின்னா என்னன்னு இருக்கணும், ஹரி ஹரிணி, பதி பதினின்னு தானே இருக்கணும். பத்னி நம்ம சம்ஸ்கிருதத்துல இப்ப சொல்றோம். இதுதான் சம்ஸ்கிருத கிராமர்ல இந்த ரூலுக்கு இருக்கக்கூடிய எக்ஸெப்ஷன் அப்படின்னு பாணினி எடுக்கிறார். ஹரி பத்னி ஹரிணின்னு இருந்தா பதிக்கு பத்தினி தானே இருக்கணும். ஆனா பதிக்கு பத்தினி ஏன் இருக்கக்கூடாதுன்னு ஒரு சின்ன ரூலை போட்டு அது சர்க்கமெண்ட் பண்ணி பத்னி அப்படின்னு அந்த இத்து பதினி பதினின்னு சொல்றதுக்கு பதிலா பத்னின்னு சொல்லணும்னு சான்ஸ்கிரிட் கிராமர்ல ஒரு ரூல். அதனால அப்பேற்பட்ட பத்னியாக ஹரிபத்னியாக இருக்கக்கூடியவள் ஹரிணி. அடுத்தது ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம். அடுத்தது என்ன, சுவர்ண ரஜத ஸ்ரஜாம் அப்படின்னு இருக்கா. சுவர்ண அப்படின்னா என்ன, கோல்டு. என்ன சார் இது கூட உங்களுக்கு தெரியாம நீங்க உபன்யாசம் பண்ண வந்திருக்கு. சுவர்ணனா கோல்டு, துர்வர்ணனா என்ன, வெரி குட். துர்வர்ணனா சில்வர்னு அர்த்தம். சுவர்ணம்னா கோல்டு, துர்வர்ணம்னா சில்வர்.
நீங்க உடனே ஏதாவது ஒரு நகை கடையில போய் கேளுங்க, துர்வர்ணம் காமிங்கோ, அசந்து போயிடுவார். இல்ல உபன்யாசத்துல கேட்டேன், சில்வருக்குன்னு துர்வர்ணம்னு பேரு, காமிங்கோ. அதனால சுவர்ண ஸ்ரஜாம். இப்ப எப்படி பிரிக்கணும்னு வியாக்கியாத்தா, மகாலட்சுமி எப்படி இருக்கா, முதல்ல நம்ம என்ன கேட்டோம், மகாலட்சுமி கிட்ட குடு. எந்த மகாலட்சுமின்னு கேட்டது அக்னி தேவதை. அப்பதான் ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம். அவ என்ன போட்டுருப்போ, சுவர்ண ரஜத ஸ்ரஜாம். ஏன்னா சட்டுன்னு ஒருத்தர் கடையாளம் புரியலன்னு வச்சுக்கோ, யூ ஹேவ் டு கீப் கிவிங் மோர். அவரை கூட்டுன்னு வாங்கோ. அவர்னா யாரு, அதான் பேண்ட் போட்டுன்னு இருக்காரு, 10 மாமா அங்க பேண்ட் போட்டுன்னு இருப்பா. இப்ப ரேமண்ட்ல புதுசா ஒரு ஸ்ட்ரைப்ஸ் போட்டு ஒரு பேண்ட் இருக்கே, அவர் போட்டுட்டு இருக்காரு, அவர் மட்டும்தான் அதை போட்டு கூட்டுன்னு வாங்க அவரை. அப்போ ஸ்பெசிபிக்கா கொடுக்கணும் இல்லையா. ஹிரண்யவர்ணாம் சொல்லியாச்சு, ஹரிணீம் சொல்லியாச்சு. என்ன போட்டு இருக்கான்னு சொல்லு. சுவர்ண ஸ்ரஜாம் ரஜத ஸ்ரஜாம். சுவர்ணத்தையும் போட்டு இருக்கா, ரஜதத்தையும் போட்டு இருக்கா, கோல்டு மாலையும் போட்டு இருக்கா, சில்வர் மாலையும் போட்டு இருக்கா. கோல்டு மாலை சில்வர் மாலை தனித்தனியா இருந்ததுதானே அழகா இருக்காது. யோசிச்சு பாருங்க. இப்ப சில ரோஜா பூ மாலையில என்ன பண்ணுவான்னா, நான் ரோஜா பூவா போட்டு மேல மெல்லிசா அந்த கோல்டு த்ரெட்ஸ அழகா போட்டு வைப்பா இல்லையா. இப்ப நான் இப்படி சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, யாரோ ஒருத்தர் யூடியூப்ல பார்த்து ஏதாவது உபன்யாசத்துக்கு போகும், அந்த மாலையை போட்டுருவார். இப்ப இந்த மாலையெல்லாம் போட்டா வண்டுகள்லாம் அங்கம் ஹரேஹே புலக பூஷணம் ஆஸ்ரயந்தி பிருங்காங்கனேவ முக்குள்ள, அது மேல நமக்கு நோட்டம் போயிடும். அதனால இந்த மாலையெல்லாம் போட்டா என்ன கஷ்டம். அதுவும் சில மாலையெல்லாம் ரொம்ப ரமணீயமா இருக்கும், நல்லா மித்துன்னு இருக்கும். சிலதெல்லாம் போட்டு இங்க குத்தி இந்த இடத்துல வந்து ரொம்ப பெரிய தர்ம யுத்தம் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கும். ஆத்துக்கு போனோம்னு தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரேன். அதனால மாலைகள், அந்த மாலையில போடுற மாதிரி யோசிச்சு பாருங்க. தங்க தாமரையே அப்படியே ஒரு தாமரையா, தங்கத்துல தாமரை ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஒரு அள்ளா ஒரு மாலை இருக்கு. அழகா மெல்லிஷ சில்வர் த்ரெட் அதுல சுத்தி வைக்கிறேன். சுவர்ண ஸ்ரஜாம் ரஜத ஸ்ரஜாம், கோல்டு மாலை சில்வர் த்ரெட்டிங் பண்ணிருக்கேன். எவ்வளவு அழகா இருக்கும் அது பாக்குறதுக்கு. சுவர்ண ஸ்ரஜாம் ரஜத ஸ்ரஜாம் அப்படின்னு இருக்கு. அது ஏன் சுவர்ண ஸ்ரஜாம் ரஜத ஸ்ரஜாம், ஏன் தாயார் 2 மெட்டலும் போட்டுக்கணும். சில்வருக்கு அர்ஜென்டம் ஏஜி அப்படின்னு பேர், பீரியாடிக் டேபிள்னு நாங்கள்லாம் ஒண்ணு படிப்போம். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு பாவம் எங்க ஆச்சாரியன் மெனக்கெட்டு சொல்வார், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோப்பா, இதை கத்துண்டாதான் மோட்சம் உண்டு. அதனால அப்பேற்பட்ட அந்த பீரியாடிக் டேபிள்ல அர்ஜென்டம் ஏஜி அப்படின்னா சில்வர்னு அர்த்தம். கோல்டுக்கு ஆரம் ஏயு அப்படின்னு பேர் இருக்கு. பொதுவாக இந்த சில்வர் அர்ஜென்டம்லாம் வச்சு ரொம்பலாம் எங்களுக்கு ஈக்குவேஷன்ஸ்லாம் வரவே வராது. சும்மா படிக்கிறதோட அதோட சரி. சில்வர் கோல்ட்லாம் போட்டுக்கிறதுக்கு தான் உதவுறது. இந்த சல்ஃபர் ஆக்சிஜன் இதெல்லாம் வச்சு தான் எங்களுக்கு ஈக்குவேஷனாக வரும். 8 KMnO4 + 4H2SO4. அதெல்லாம் எப்படி ஏன் சரி அது பேலன்சிங் கூட ஞாபகம் வச்சுக்கணுமான்னு கேட்டால் அதெல்லாம் ஃபோன் நம்பராக ஞாபகம் வச்சுப்போம். 84322 அப்படின்னா 8 KMnO4 + 4 இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டா 5 மார்க்ஸ் கிடைச்சி நான் இன்ஜினியர் ஆயிருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன். அதனால சுவர்ண ஸ்ரஜாம் ரஜத ஸ்ரஜாம் ஏன் அப்படின்னு ஒரு சிந்தனை. முக்கூர் லக்ஷ்மி நரசிம்ஹாச்சாரியார்னு பெரிய யஜ்வா, பெரிய மகான் எழுதியிருந்தார். அவர் ஒரு விஷயம் ஸ்ரீமத் ராமாயணத்திலேருந்து எடுப்பார். ஸ்ரீமத் ராமாயணத்தின் பாலகாண்டத்துல பாயச பாத்திரம் வெளியில வருது. அக்னி குண்டத்திலேருந்து அந்த அக்னி புருஷன் எடுத்துன்னு வரான் அப்படின்னு சில பேர் சொல்றா. சில ரிசர்ச்சர்ஸ்னா டோன்ட் சே தட் he came directly from fire. He came, one person came with பாயசம் while the fire sacrifice was happening. அக்னியிலேருந்து ஒருத்தர் வந்தார்னு சொல்லாது, யாரோ ஒருத்தர் பாயசம் பாத்திரம் மொத்தத்துல வந்தது. இந்த பாயச பாத்திரம் எப்படி இருக்குன்னு வால்மீகி சொல்றார். திவாகர சமாகாரம் தீப்தானல சிகோபமம் தப்த ஜாம்பூதனமயீம் ராஜதாந்த பரிச்சதாம். அந்த பாயசம் எந்த பாத்திரத்துல வந்ததுன்னார். இட் வாஸ் a golden pot. கோல்டுல ஒரு பெரிய பானை with a silver lid. தப்த ஜாம்பூதனமயீம் ராஜதாந்த பரிச்சதாம். சில்வர் ஏன் அப்படின்னார். அதுக்கு முக்கூர் சுவாமி ரொம்ப அழகா சாதிப்பார். சில்வருக்கு பொதுவாகவே ஹீட் ரீட்டைனிங் கெப்பாசிட்டி உண்டு. வெள்ளித்தட்டில் சாப்பிடுவா இல்லையா, ஏன்னா குழம்பு வர வரைக்குமா இந்த சாதம் சூடாக இருக்கணுமே, அதனால அது நல்லா நிலைச்சு நிற்கும் சூடு. ஸ்வர்ணம் எப்படின்னா ஹீட்டை வாங்கிட்டு வெளியேற்றிடும். அதனாலதான் கோல்டு ஜுவல்லரி போட்டுப்பா. ஏன்னா பாடியில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை எடுத்து இட் வில் ட்ரை டு சென்ட் இட் அவுட். அப்படின்னா ஹீட்டை எக்ஸ்பெல் பண்ணும் கோல்டு, ஹீட்டை ரீட்டைன் பண்ணும் சில்வர். இப்போ பாயசம் வெளியில வரும்போது சில்வர் பாட் வித் சில்வர் லிட்டா இருந்துட்டுன்னு வச்சுக்கோ, பிடிக்கவே முடியாது அதை.
இந்த வெளியில இப்ப ஆத்துக்கு எங்கேயோ போறோம்னு வச்சுக்கோங்க, நீங்க உபன்யாசம்லாம் சொல்லி வெள்ளியில வந்து கொதிக்க கொதிக்க பாலை கொடுத்துருவா. சாதாரணமாவே கொதிச்சாது வெள்ளி டம்ளர் மேல கொதிக்கும். இது பிடிச்சிக்கவே முடியாது. அன்பை இப்படி காண்பிக்கிறதா, அதனால எங்க பிடிக்கிறதுனே தெரியாது. சில்வர் பாட் வித் சில்வர் லிட்டா இருந்துடுத்துனா கொதிக்கும் கொதிக்கும். அது சௌகுமாரியமான ராணிகள் கௌசல்யா, கைகை, சுமித்ரா, இவாளெல்லாம் இதெல்லாம் தாங்க முடியுமா? கோல்டன் பாட் வித் கோல்டன் லிட்டா இருந்துட்டானா ஆறி வரும் இல்லையா, எக்ஸ்பெல் பண்ணிடும் ஹீட்டை. சில்வர் பாட் வித் கோல்டன் லிட்டா இருந்தாதான் ஒரு மாதிரி கன்சியூமபிள் ஹீட் இதுல வரும். ஏன்னா சிலது கோல்டு அதை எக்ஸ்பெல் பண்ணோம், ஹீட் ரீடைன் பண்ணோம். ஒரு மாதிரி தண்ணியை விளாவதுன்னு சொல்லுவா பாருங்க. ரொம்ப கொதிக்கவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கக்கூடாது. ரெண்டும் கலந்து கலந்து கொடுத்தாதான் குடிச்சுட்டே இருக்கலாம். நீராட போதுவீர் போதுமினோ நெழிழையில் இருக்கலாம். அப்பேற்பட்ட கோல்டு சில்வருக்கு என்ன காம்பினேஷன் ராமாயணத்துல இருக்கோ அதேதான் தாயாருக்கு. சுவர்ணஸ்ரஜாம் ரஜதஸ்ரஜாம். ஏன்னா நாம் செய்த பாவங்கள் தகிக்க வைக்கும் அவளை, பெருமாளுடைய அனுகிரகம் குளிர வைக்கும் அவளை. ரெண்டுத்துக்கும் ஏத்த மாதிரி ஹிதரமணியாம் சுவர்ணஸ்ரஜாம் ரஜதஸ்ரஜாம் அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிறார். இது ஹேம ரௌப்பியம் அய கமலமாலாம், அப்பேற்பட்ட கமலங்களை தரித்திருப்பவள் இவள் அப்படின்னு வச்சுக்கலாமா? சுவர்ண ரஜதஸ்ரஜாம். இன்னொரு அர்த்தம் எப்படி வச்சுக்கலாம்னு பாருங்க. தாயார் தாமரையில் வீற்றிருப்பவள். தாமரை மலருமா? இந்த ஸ்ரீ சூக்தத்துல கேட்டேன். ஸ்ரீ சூக்தத்தில் இருக்கக்கூடிய தாமரை இங்க மலர்ந்து விட்டது, தாயார் உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த தாமரைக்கு ஒரு பெருமை உண்டு. சூரியன் உதிக்கும் போது மலரும், சூரியன் அஸ்தமிச்சு சந்திரோதயமான பிறகு மூடும்.